ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலைல வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து சீமந்த ஃபங்க்ஷன் தான் ஒன்று போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்காரோட தாய் மாமனோட பேரனோட ஒய்ஃபுக்கு தான் இன்றைக்கி சீமந்த ஃபங்க்ஷன். அங்கே தான் போயிருந்தேன். போயிட்டு நிலங்கள்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டாச்சு. காலைல போய் வீட்டில் பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்ல. அங்கே காலைல 9:10 அதனால் அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தான் சாப்பிட்டோம். எங்கள் மாமியார் வந்திருந்தாங்க. எங்கள் மாமியாரோட அண்ணன் பேர ஒய்ஃபு தான் இது எங்கள் மாமியாருக்கும். அதனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இப்போ வந்து சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். நல்லா கலர் சாதம் எல்லாமே வச்சாங்க. லெமன் சாதம், புளி எல்லாமே நல்லாவே இருந்தது. புளி சாதம், சர்க்கரை சாதம் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் சாம்பார், ரசம் எல்லாமே சாப்பிட்டு அப்புறம் எங்கள் மாமியாரை வந்து அவங்க ஊருக்கு கூட்டுன்னு போனேன். அங்கே பக்கமே தான் அவங்க அம்மா வீடு. அங்கே போகணும் அப்படின்னாங்களா, சரின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டின்னு போய் வீட்டில் விட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டுன்னு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வர வழியில் நர்சரி இருந்தது. சரி ஏதாவது செடி வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போனேன். ரொம்ப நாள் ஆச்சு நர்சரிலாம் போய் செடி வாங்கவே கூடாதுன்னு தான் பார்த்தேன். அங்கே பன்னீர் ரோஸை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருந்தது வாங்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் பன்னீர் ரோஸும் இன்னும் ரெட் கலர் ரோஸும் வாங்கிட்டு வந்தேன். சரி வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு. என்ன தான் நம்ம ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் அதை பார்க்கல நம்ம வந்து எல்லாமே மறந்துடு. அந்தமாரி தான் இன்றைக்கி வந்து எனக்கு அந்த செடிங்களை பார்த்ததும் சரி வாங்கின்னு வந்துடலாம் அப்படின்னு. வெய்ய நாள் தான், ஆனால் அதை எப்படியாவது நட்டு காப்பாற்றிடணும். சூப்பராக வந்து வீட்டில் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு. வழியில் எதுவுமே ஜூஸ் எதுவுமே குடிக்கல. கடை இல்லை, அவ்வளோவா கடை இல்லைன்றதை விட நிற்கிறதுக்கும் எனக்கு இந்த வெயிலில் வந்து டைம் இல்லை. அதனால் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு வச்சேன் இல்லையா, அது இருந்தது. அதை ஜில்லுன்னு கொஞ்சம் குடிக்க வேண்டியதுதான். எவ்வளோ மழை பெஞ்சினும் கூலிங்காக இருந்ததோ அவ்வளோ வந்து நல்லா வெயில், செம்ம வெயில். இப்போ மணி 11:45 தான் ஆகுது. ஃபங்க்ஷன் போயிட்டே வந்துட்டோம். ஆனால் நல்லா வெயிலில் வந்தாச்சு. நிறைய தண்ணி குடிங்க. இந்தமாரி வந்து ஜூஸ் வந்து நம்ம பழம்லாம் வந்து விலை அதிகமாக கொடுத்து வாங்கணும்னு இல்லை. இந்தமாரி நெல்லிக்காய், லெமன் ஜூஸு, வாட்டர்மெலன்லாம் கம்மி தான் விலை வைக்கிது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா ஜூஸ் போட்டு தண்ணி ஆகாரமும் நிறைய குடிங்க. நீர் ஆகாரம் குடிக்கலாம். இதெல்லாம் குடித்தா நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தாக கூலிங்காக வச்சுக்கலாம் அந்த வெயில் நாளுக்கு.